Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரம் தான் எப்படி செய்யறதுன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 7 வகையான ஸ்பெஷல் பலகாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒவ்வொன்றையும் ஒன்றொன்னா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரவா லட்டு. அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போது நமக்கு நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை நெய்யிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்குது. இந்த ரவையை நம்ம அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுங்க, ஏன்னா ரவையோட கலர் மாறக்கூடாது. ரவா லட்டு செய்யும்போது ரவை நல்ல ஒயிட் கலர் இருந்தால் தான் நமக்கு லட்டு நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும். அதனால் நம்ம நல்ல மிதமான சூட்டில் வச்சு செய்ய ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ரவை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் தேங்காய் ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய்யில் தேங்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரவா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா ரவா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோம். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவா லட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறேன். நம்ம பாகுலாம் செஞ்சு அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக நான் இன்றைக்கி பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவா லட்டு செய்யும்போது சக்கரை பாகு எடுத்தோன்னா கம்பி பதம் ரொம்பவே முக்கியம். அப்படி கம்பி பதம் சரியாக வரலன்னா ரவா லட்டு சரியாக வராது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்போ எந்த பதமும் பார்க்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சாலே ஈஸியாக ரவா லட்டு வந்துடும். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சுட்டா நமக்கு ரொம்ப சிம்பிளான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு லட்டு தான். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம வெறும் ட்ரை பேன்லேயே போட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்து அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தை இந்த நெய்யிலே சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இது கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அது கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்க போகிறோம். இது கூட சேர்த்துட்டு நம்ம இது நல்லா இந்த வெல்லத்து கூட கலந்து விடணும். பச்சை பயிரை நல்லா சாஃப்டாக அரைக்கணும். ஒருவேளை நமக்கு அரைக்கும் போது கொஞ்சம் பரபரன்னு இருந்துச்சுன்னா ஒரு சலடையில் சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெல்லத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நாம் பச்சைப்பயிர் லட்டு செய்யும்போது சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும், லட்டு பிடிக்க சரியாக வராது. அந்த டைமில் நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி சேர்த்தா கூட ஈஸியாக லட்டு பிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நம்ம பால் சேர்க்கறதுனால லட்டு எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு லட்டு பிடிக்க வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி 1 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு கூட லட்டு பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியான பச்சைப்பயிறு லட்டு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தட்டை எப்படி செய்கிறதுன்றது வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும்.
உளுந்து நம்ம பொடி பண்ணி வைக்கணும். அதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச உளுந்து பவுடரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பை நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தட்டை செய்கிறப்போ தட்டை ஒரே மாதிரி வரும். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன உருண்டை வச்சுட்டு நம்ம லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்ம லைட்டாக தட்டுனாலே நமக்கு தட்டை ஷேப் கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டை ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டை செய்யும்போது இதை உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இந்த மாதிரி காட்டன் துணியில் போடும்போது அதோட ஈரப்பதம் கொஞ்சம் நமக்கு அந்த காட்டன் துணியிலே இறங்கிடும். நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு வெடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி தட்டை செய்கிறப்போ காட்டன் துணியில் போடுவாங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை போட்டு நம்ம 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வறுத்து எடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப சூப்பரான தட்டை ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு தட்டை வெடிக்காது. நல்ல முறுமுறுன்னு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டா நமக்கு தட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உப்பு சீடை தான். உப்பு சீடை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். சூடான ஆயில் சேர்க்கும் போது தான் நமக்கு சீடை நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அதனால் நம்ம சூடு பண்ணி தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கும் போது நம்ம ரொம்ப டைட்டாக உருண்டை பிடிக்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக உருட்டினாலே நமக்கு போதும். அப்போ தான் சீடை கரெக்டாக வெடிக்காமல் வரும். ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வறுக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் சுடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீடை உருண்டையை போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சூப்பரான உப்பு சீடை ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிப்பு சீடை தான். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இனிப்பு சீடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்கும்போது அதை நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே அளவில் தண்ணி எடுத்து நம்ம இதை லைட்டாக கொதிக்க வைக்கணும். வெல்லம் பாகு காய்க்கணுன்றதுலாம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வெல்ல பாகு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆனதும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதே மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதே மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு ரொம்ப சூப்பரான இனிப்பு சீடை ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததும் நமக்கு இனிப்பு சீடை தயாராகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். ரொம்ப சுவையான அவல் பாயாசம் எப்படி செய்யுதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவல் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில்
2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து உருக்கிக்கலாம். அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவலை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுக்கணும். அது நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம 1 கப் அவலுக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். அதே கப்பில் சேர்த்துக்கோங்க. 3 கப் பால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா 4 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்க்காத பால் தான், கட்டியான பால். இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும். அவல் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அதனால் நமக்கு அவல் பாயாசம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன். 1 கப் அவலுக்கு கப் ஜவ்வரிசி கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசியை லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அவல் பாயாசத்தில் நம்ம ஜவ்வரிசி போட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வேக வச்சாலே போதும். ஏன்னா நமக்கு அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். நமக்கு ரொம்ப சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவல் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அவல் பாயாசம். இது கிருஷ்ணருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவல் பாயாசம் செஞ்சு உங்கள் கிருஷ்ணரை வழிபடுங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அவல் பாயாசம் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பஞ்சாமிர்தம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பஞ்சாமிர்தம் எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த வாழைப்பழத்து கூட இந்த வெல்லம் நல்லா கரையிற மாதிரி நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் உடனே மசிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், ஆரஞ்சு, கொஞ்சமாக மாம்பழம், கொஞ்சமாக மாதுளம் பழமும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பழம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையான பஞ்சாமிர்தம் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பழங்களையுமே சேர்த்து செய்யலாம். இது கூட நான் ஒரு பேரிச்சை பழத்தையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டு நான் இன்றைக்கி பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் எப்போ சாமி கும்பிட்றதா இருந்தாலும் இந்த நெய்வேத்தியம் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாமிர்தம் கடவுளுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதையும் நீங்கள் எப்போவுமே செஞ்சு வழிபடுங்க. ரொம்ப ஈஸியான இன்றைக்கி ரெசிபிஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஞ்சாமிர்தம், அவல் பாயாசம், இனிப்பு சீடை, உப்பு சீடை, அதுக்கப்புறமா நம்ம தட்டை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரவா லட்டு, பருப்பு லட்டு, இது எல்லாமே செஞ்சுருக்கேன். இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த ஆளுங்கிற அந்த ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.